Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா introduction to short story, novel and also dramaவோட 3 டைப்ஸும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ரொம்ப பிரீஃபாக தான் இந்த வீடியோவில் ஜஸ்ட் அதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், ஈச் அண்ட் எவ்ரி அந்த ஃபார்மேட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, எப்படி அதை ஃபைன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் ஸ்டோரி அப்படின்றது ஒரு செல்ஃப் கண்டைன்ட் நரேட்டிவ், அதாவது ஒரு சிங்கிள் பிளாட், அதில் வந்து ஃபியூ கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க, ரொம்ப லிமிட்டடான செட்டிங் தான் இருக்கும், நிறைய எலாபரேட்டான டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஒரு பெரிய நாவலுக்கு ஒரு அவுட்லைன் எப்படி சொல்லுவோம் அதே மாதிரி தான் ஷார்ட் ஸ்டோரி அப்படின்றது. ரொம்ப சிம்பிளாக எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்காம சிம்பிளாக அவுட்லைன் மாதிரி ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ணுறது. யூஸ்வலி ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1000லேருந்து 20,000 வரைக்கும் வேர்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, அதுதான் அதோட லிமிட்டேஷன். அதுக்கு மேலே தாண்டி போச்சுன்னா அது வேறு ஒரு ஃபார்மேட் ஆயிரும். அதனால் ஒரு லிமிட்டேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் வச்சுருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி அதை எழுதுவாங்க. ஸோ ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னாலே அதில் வந்து ஏதோ ஒரு பிளாட் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் எழுதுவாங்க. லிமிட்டடான கேரக்டர்ஸ், மோஸ்ட்லி 10 கேரக்டர்ஸ் அப்படிலாம் வரவே செய்யாது. ஒரு 3 to 5 கேரக்டர்ஸ், அதுவே சம்டைம்ஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஒரு 2 கேரக்டர்ஸ்குள்ள கான்வர்சேஷன், இல்லை ஒரே ஒரு கேரக்டர் வச்சு மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் அன்னேம்டாக வச்சு கூட ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து எழுதுவாங்க. ஓகேவா, தென் இதில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னாலே மோஸ்ட்லி ஷார்ட் ஸ்டோரிலாம் எப்போ சொல்லுவாங்க, சில்ட்ரன்ஸ் டேல் வந்து ஷார்ட் ஸ்டோரி மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா தமிழில் நிறைய சிறுகதைகள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கலெக்ஷனாக வரும். அது எல்லாமே ஏதோ ஒரு மாரல் வேல்யூவை டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இது வந்து கலெக்ஷன்லேயும் பப்ளிஷ் ஆகும், தனியாகவும் பப்ளிஷ் ஆகும். ஓகேவா, ஒரு ஆத்தர் வந்து நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதுறாங்க அப்படின்னா அது ஒரு கலெக்ஷனாக பப்ளிஷ் பண்ணுவாங்க. இல்லைனா வேறு ஆத்தர்ஸோட புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கூட கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஒரு பர்சன் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை தனியாக ஒரு ஷார்ட் ஸ்டோரி மட்டும் பப்ளிஷ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேவா, இதோட லாங்குவேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அது ஆத்தரை பொறுத்து, அந்த ரைட்டரை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஆனால் மோஸ்ட்லி ஒரு சிம்பிளான லாங்குவேஜில் ப்ரெசென்ட் பண்ணணும், அந்த நேரேட்டிவில் வந்துட்டு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தென் ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்றதுலையும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தீமை ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. தென் இது வந்து வேரியஸ் ஜான்ராஸில் கூட இது பப்ளிஷ் ஆகும். ஓகேவா, ஒரே மாதிரியான ஜான்ரால தான் எழுதுவாங்க அப்படின்றது கிடையாது. வேரியஸ் ஜான்ரால, லைக் இப்போது சயின்டிஃபிக் ஃபிக்ஷனாக இருக்கட்டும், ஃபேண்டசி, ரொமான்ஸ், ஹாரர், இந்த மாதிரி என்ன ஜான்ரால வேணால் இதை எழுதுவாங்க. ஃபேமஸான ஷார்ட் ஸ்டோரி இதுக்கு எக்ஸாம்பிளாக த கிஃப்ட் ஆஃப் மஜ்ஜி அப்படின்னு சொல்லப்படுறது ஓ ஹென்ரியோடது. தென் த லாட்ரி அப்படின்றது ஷர்லி ஜாக்சன், இவங்க 2 பேரும் எழுதின இந்த 2 ஷார்ட் ஸ்டோரியுமே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஓகேவா, ரொம்ப சிம்பிளாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதியிருப்பாங்க. செகண்ட் வந்து நாவலானா என்ன அப்படின்னா ஷார்ட் ஸ்டோரியை விட லென்த்தாக இருக்கும், நாவலை விட சின்னதாக இருக்கும். ஓகேவா, இதில் வந்து 20,000 to 50,000 வேர்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதை விட ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அதை வந்து நாவல் அப்படின்னு சொல்லுவோம், 20,000 விட கம்மியாக இருந்துச்சுன்னா ஷார்ட் ஸ்டோரின்னு சொல்லுவோம். ஸோ அந்த லிமிட்டேஷன் செட் பண்ணிக்குவாங்க, அதுக்கேற்ற மாதிரி எழுதுவாங்க. தென் டெவலப்டு கேரக்டர்ஸ் இருக்கும். டெவலப்டு கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஷார்ட் ஸ்டோரியில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டருக்கு அவங்களோட ஆக்ஷன் என்ன, அவங்களோட கேரக்டரிஸ்டிக் என்ன, அவங்களோட ஒர்க், இந்த மாதிரி நிறைய டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் நேம் கொடுத்து இப்படி ஒரு கேரக்டர் அவங்க மெயின் கேரக்டரோட இப்படி கனெக்ட் ஆகிறாங்க, அது மட்டும்தான் கொடுத்துருப்பாங்களே தவிர ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு லென்த்தி டிஸ்கிரிப்ஷன் இருக்காது. ஆனால் நாவலால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த கேரக்டரை பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் நம்மளுக்கு இன்னும் அந்த கேரக்டரை பற்றி டீப்பாக அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் இதில் வந்து ஐடியாஸ், தீம்ஸ் எல்லாமே கொஞ்சம் இன்டெப்த்தாக, கொஞ்சம் கிரேட்டர் டெப்த்தோட சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணாலே நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த நாவலா அப்படின்றது இருக்கும். தென் இந்த நாவலா அப்படின்றது வந்து இதிலேருந்து நம்ம ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை இதை கண்டினியூ பண்ணி நம்ம ஒரு நாவல் எழுதுகிற மாதிரியும் இருக்கும். ஓகேவா, ஸோ ரெண்டுக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட் தான் இந்த நாவலா அப்படின்றது. தென் ஷார்ட் ஸ்டோரியில் ஒரே ஒரு பிளாட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நாவலால் வந்துட்டு ஒரு சப்ளாட்டையும் இன்க்ளூட் பண்ணுவாங்க. மெயின் பிளாட் ஒன்று இருக்கும்போது ஒரு சப்ளாட்டையும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணி அதுக்கும் ஒரு ஸ்டோரி வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா நாவலால் வந்துட்டு நம்மளுக்கு 50,000 வேர்ட்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்றப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதலாம் இல்லையா. ஸோ அதனால் இதில் சப்ளாட்டும் அவங்க கொண்டு வருவாங்க. அண்ட் ஆல்சோ இதில் வந்து ரொம்ப லிரிக்கல் ஒரு பொயட்டிக் ரைட்டிங் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. நாவலாக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அனிமல் ஃபார்ம், ஜார்ஜ் ஆர்வலோட ஃபேமஸான ஒரு நாவலாக அனிமல் ஃபார்ம் அப்படின்றது. நெக்ஸ்ட் நாவல்னா என்ன அப்படின்னா ஷார்ட் ஸ்டோரியை விட ரொம்ப லென்த்தாக இருக்கும், நாவலை விட லிட்டில் பிட் லென்த்தாக இருக்கக்கூடியது.
இந்த நாவலை வந்து என்றைக்குமே கலெக்ஷனுக்குள்ளே அதை கொண்டு வரவே மாட்டாங்க. ஏன்னா அதுவே ஒரு புக் மாதிரி இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி நாவல் அதுவே ஒரு புக் மாதிரி இருக்கிறதுனால அதை வந்து கலெக்ஷன்லலாம் கொண்டு வர மாட்டாங்க. மோஸ்ட்லி இது வந்து ஃபிக்ஷனாக தான் இருக்கும். ஓகேவா? ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க் அப்படின்றப்போ அது வேறு கேட்டகரியில் போயிடும். ஸோ மோஸ்ட்லி இது வந்து ஃபிக்ஷனல் ஒரு எலமெண்ட்டாக தான் இருக்கும். நாவல் அப்படின்னாலே ஃபிக்ஷனில் தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. நிறைய கேரக்டர்ஸ் பற்றின டீட்டெயில் இருக்கும். பிளாட்ஸ் வந்து 1 ஆர் 2 பிளாட்ஸ் இருக்கும். இப்போ மூவிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹீரோ ஹீரோயினோட ஒரு ஸ்டோரியை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா இன்னொரு பக்கம் இன்னொரு ஃபேமிலியோட ஸ்டோரி இருக்கும். அதே மாதிரி ஒரு வயசானவங்களோட லைஃப் ஸ்டைலை காட்டுவாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா குட்டி குட்டி பிளாட்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நாவலில் வந்து நிறைய பிளாட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 50,000ல் இருந்துட்டு 1,00,000+ வேர்ட்ஸ் வந்து இதில் எழுதுவாங்க. 1,00,000 அப்படின்றதும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதுக்கு மேலேயும் எழுதலாம். ஒரு நாவல் அப்படின்றது வந்து 200 பேஜஸ்லையும் எழுதலாம், இல்லை 500 பேஜஸ்லையும் எழுதலாம். ஓகேவா? அது லிமிட்லெஸ் தான். அதில் ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாத்துக்குமே ஒரு டீட்டெயிலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், எலாபரேட் வேல அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வர்ற கொஷின்ஸ்க்கு எல்லாமே அதுலேயே ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கணும். நம்ம எண்ட் ஆஃப் தி நாவல் நமக்கு ஒரு கொஷின் வருது அப்படின்னா அந்த கொஷினுக்கான ஆன்சர் உள்ளேயே இருக்கணும். அந்தளவுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக தான் அதை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? மல்டிபிள் தீம்ஸ் இருக்கும். ஒரு நாவல் அப்படின்னு பார்த்துட்டோன்னா ஃபர்ஸ்ட் ரீடிங்கில் நமக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். செகண்ட் ரீடிங்கில் வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கே பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மல்டிபிள் தீம்ஸ் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? அது ஒரு புக்காக கன்வெர்ட் ஆகும்போது நிறைய பேரோட ஐடியாலஜி அங்கே மிக்ஸ் ஆகிருக்கும். நிறைய பேரோட ரிவ்யூஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. இதில் ஜானர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொமான்ஸ், சயின்ஸ் ஃபிக்ஷன், ஃபேண்டசி, மிஸ்ட்ரி, ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? தென் நரேட்டிவ் ஸ்டைல் அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நான் லைனர் ஸ்டோரி டெல்லிங் இல்லைனா மல்டிபிள் பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் அதை எழுதுவாங்க. நிறைய ரைட்டர்ஸோட எக்ஸலண்ட் நாவல்ஸ் இருக்குது. இதில் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது ஜெயின் ஆஸ்டனோட ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ட்ராமா. 3 கேட்டகரிஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ராமா அப்படின்னா என்னென்னா இமோஷ்னலி அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த மாதிரியெல்லாம் போகாமல் அதெல்லாம் நம்மளோட ரைட்டிங்ஸ் மூலமாக மூவிஸில் அப்படியெல்லாம் நம்மளால் கொண்டு வர முடியும். பட் ஒரு ஸ்டேஜ் ட்ராமா அப்படின்றப்போ அதில் வந்து நம்மளால் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ண முடியாது. என்ன இருக்குதோ அதை தான் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம லைவ்லியே ஆக்ட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அவைலபிள் ப்ராப்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஆக்ட் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி இமோஷ்னலி ஒரு கனெக்ட் ஏற்படுத்துகிற மாதிரியான ஆடியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு இம்பேக்ட், ஒரு கனெக்ஷனை க்ரியேட் பண்ணுற மாதிரியான தீம்ஸில் தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி அது வந்து ரொம்ப சீரியஸாக இமோஷ்னலாக இருக்கணும்னு சொல்லி கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அது ட்ராஜிக்காக இருக்கலாம், இல்லை மெலோ ட்ராமாவாக இருக்கலாம், மெலன்கலிக், ரியலிஸ்டிக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எழுதுவாங்க. ஓகேவா? டயலாக்ஸ் தான் இருக்கும். அந்த ட்ராமா அப்படின்றது வந்து ஒன்று அது வந்து ஒரு மோனாக்ட் மாதிரி ஒரே ஒரு பர்சன் ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை நிறைய ஆக்டர்ஸ் இருந்து ஸ்டேஜில் மாற்றி மாற்றி டயலாக்ஸ் பேசி அந்த கதையை புரிய வைக்கலாம், இல்லைன்னா ஆக்டர்ஸ் எல்லாரும் ஆக்ட் பண்ணுவாங்க, பின்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். இந்த மாதிரி அது சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு ட்ராமாவும் அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதத்தில் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? பட் கண்டிப்பாக அதில் வந்து டயலாக்ஸ் இல்லைன்னா ஒரு நரேட்டிவ் பேட்டர்ன் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஸ்க்ரீனில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸ்க்ரீன் அப்படின்றப்போ ஷேடோ மூவிஸ் மாதிரிலாம் இப்போ வந்து நிறைய ப்ரெசென்ட் பண்ணுறாங்க இல்லையா? பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருந்தவங்க ஆக்ட் பண்ணுறது இப்படி எல்லாமே ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையுமே ட்ராமா அப்படின்னு தான் சொல்லுவோம். கேரக்டர்ஸ் இருக்கும், அந்த கேரக்டர்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, 1 to 1 எப்படி கனெக்ஷன் க்ரியேட் பண்ணுறது, ஆடியன்ஸ்குள்ளே எப்படி ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி காஸ்டியூமில் இருந்து நிறைய விஷயங்கள் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு புக் எழுதுகிறோம் அப்படின்னா அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய கரெக்ஷன் நம்ம பண்ணிக்கலாம் இல்லையா? நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து அதை கொடுத்து அவங்க என்ன சஜஷன் கொடுக்குறாங்க, என்ன பெர்ஸ்பெக்டிவில் அதை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அதை ஃபைனலைஸ் பண்ண முடியும். ஆனால் ஒரு ட்ராமா அப்படின்றப்போ ஒன்ஸ் நம்ம எழுதி முடிச்சு அவங்க ஆக்ட் பண்ணும்போது என்ன ஆக்ட் பண்ணுறாங்களோ அதுதான் ஃபைனலைஸ் ஆகும். நம்ம அந்த டைமில் எதுவும் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ அது வந்து ஆன் த ஸ்பாட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால அதில் ரொம்ப கான்ஷியஸாக கேரக்டர்ஸாக இருக்கட்டும், ஆக்ட் பண்ணுற ஆக்டர்ஸாக இருக்கட்டும், டயலாக்ஸாக இருக்கட்டும், காஸ்டியூம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப கான்ஷியஸாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் பிளேக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரோமியோ அண்ட் ஜூலியட், அது வில்லியம் ஷேக்ஸ்பியரோடது. தென் ஸ்ட்ரீட் கார் நேம் டிசையர் அப்படின்றது டென்னசி வில்லியம்ஸோடது. ஸோ இது எல்லாமே ரொம்ப ஃபேமஸான ஸ்டேஜ் ட்ராமாஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு காமெடி ட்ராமா அப்படின்றப்போ யூஸ்வலி ஒன்லைன்லேயே நம்ம சொல்லிடலாம், அந்த தீம் வந்து காமெடியாக இருக்கும். ஓகேவா? அவங்க வந்து என்டையர் அந்த ட்ராமா ஃபுல்லாகவே ஆடியன்ஸை என்கேஜாக வச்சுட்டு இருக்கிற மாதிரி, ஆடியன்ஸ் சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இந்த காமெடி ட்ராமாஸில் வந்துட்டு நம்ம பெரிய மாரல் லெசன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஓகேவா? இந்த காமெடி
காமெடி தீம் இருக்கக்கூடிய ட்ராமாவை எடுக்கிறதுக்கும் அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் எழுதுறதுக்குமான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த டைமில் சொசைட்டியில் சில ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கும். நிறைய பேர் அவங்களோட பொசிஷனை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் கொஷின் பண்ணுற விதமாகவும், அவங்க எல்லாரையும் சட்டேரிக்கலாக ஐரணி, சட்டையர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து டாமினேட்டிங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க எல்லாரையும் கொஷின் பண்ணணும். இப்போ வந்து நார்மலாக நம்ம ஒருத்தங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி பேசுகிறதுக்கும், காமெடியாக பேசுகிறதுக்கும், இப்போ மூவிலையுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆக்டர்ஸ் வந்து ஒரு விஷயத்த சொசைட்டியில் நடக்கிற ஒரு விஷயத்த அட்ரெஸ் பண்ணுறதுக்கும், ஒரு காமெடியன் அதை வந்து இன்டைரக்டாக அட்ரெஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஒரு ஹீரோ அதை அட்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த மூவியை வெளியே வரவே விட மாட்டாங்க. அதுவே ஒரு காமெடியனோட டயலாக்ஸாக இருந்துச்சு, அது இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை பற்றி பேச மாட்டாங்க, அதை சிரிச்சுட்டு போயிடுவாங்க. பட் நமக்கு புரியும் அது இதை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்றது புரியும். பட் இன்டைரக்டாக சொன்னதுனால நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி காமெடி ஜான்ராஸை எடுத்து அது மூலமாக சொசைட்டியில் நடக்கிற நிறைய விஷயங்களை, இன்ஜஸ்டிஸ் எல்லாத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணணும், ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கேரக்டர்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு ஹியூமர் இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. ஓகேவா? இப்போ ஒரு காமெடி ஃபிலிம் கம்ப்ளீட்லி ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் என்டர்டெய்னிங் ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு ஆக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அது ரிலேட்டடாக அதுக்கு ஏற்ற மாதிரியான, அதுக்கு ஆக்ட் ஆகிற மாதிரியான ஆக்டர்ஸை சூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ட்ராமாலேயுமே அந்த மாதிரி தான். இந்த ஆக்டரை பார்த்தாலே சிரிப்பு வரும்னா அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ காமெடிக்கு ஏற்ற மாதிரியான பர்சன்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களோட காஸ்டியூம் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், டயலாக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட மோட்டிவ் ரெண்டு விஷயம் தான். ஒன்று, சொசைட்டியில் நடக்கிற விஷயத்தை இன்டைரக்டாக அட்ரெஸ் பண்ணணும், பீப்புளை என்கேஜாக வச்சுக்கணும். இது ரெண்டு தான் அவங்களோட மோட்டிவாக இருக்கும். ஓகேவா? மோஸ்ட்லி இந்த காமெடி பிளே எல்லாம் ஒரு அப்சர்டிட்டி இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்ல வராங்க அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக புரியாது. இன்னொன்று, அதில் எந்த ஒரு மீனிங்குமே இருக்காது. காமெடின்றது அப்படி தானே, அதில் ஒரு டீப் மீனிங் எல்லாமே இருக்காது. ஜஸ்ட் ஃப்ளோவில் ஏதோ ஒன்று சொல்லுவோம், அது கிளிக்காகவும் எல்லாரும் சிரிப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு அப்சர்டிட்டி தான் இருக்கும். காமெடியில் எப்போவுமே ஒரு அப்சர்டிட்டி இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம். ஓகேவா? அதில் நிறைய ஃபன்னியஸ்ட் கேரக்டர்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஸோ இது வந்து காமெடி ட்ராமாவுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து ட்ராஜடி அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து டவுன்ஃபால் இருக்கும். மோஸ்ட்லி ப்ரொட்டகானிஸ்ட் இருக்கிறாங்க இல்லையா, ப்ரொட்டகானிஸ்டோட டவுன்ஃபாலை தான் ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவாங்க. வில்லனோட டிஃபீட்டை வந்து ஹாப்பி எண்டிங்காக தான் பார்ப்போம், அதை ட்ராஜடின்னு சொல்ல மாட்டோம். ஆனால் ஒரு ப்ரொட்டகானிஸ்ட், ஒரு ஹீரோ இறந்து போயிட்டாங்க, ஒரு ஹீரோ வந்து டிஃபீட்டை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ட்ராஜடியில் வந்துட்டு குட் கேரக்டர்ஸ் எல்லாரும் அவங்க வேனிஷ் ஆகிறத போர்ட்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து லாஸ், கிரிஃப், சஃபரிங்ஸ் இந்த மாதிரியான இமோஷன்ஸை சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிளாட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய ஃப்ளாஸ் இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும். அதில் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ப்ரொட்டகானிஸ்ட்டை வந்து ரொம்ப ஹையாக அவங்கள வேறு லெவலில் மக்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு ஒரு கேரக்டர் மாதிரி பில்ட் பண்ணிவிட்டு சடனாக அவங்கள வந்துட்டு அவங்க செத்து போகிற மாதிரியோ, இல்லை வில்லன் கையால் அவங்களுக்கு நிறைய அடி விழுற மாதிரியோ, ஒரு பெரிய டவுன்ஃபால் அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ ப்ரொட்டகானிஸ்ட்டை வந்துட்டு ஆடியன்ஸோட நல்லா கனெக்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிவிட்டு கடைசியில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டவுன்ஃபாலை கொடுத்து மக்களை வந்து ஃபியர், ஒரு அன்ஹாப்பினஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதில் தீம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆம்பிஷன், ஹியூமன் கண்டிஷன், இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஷேக்ஸ்பியரோட ஹாம்லெட். ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் ஒரு 4-5 ஒர்க்ஸ் நம்ம படித்து வச்சுக்கிட்டாலே போதும், எல்லா ஜான்ராஸ்க்கும் நம்ம வந்து அவரோட ஒர்க்ஸே கண்டினியூஸாக எழுதிக்கலாம். இதில் வந்து நிறைய பிளட் ஷெட்ஸ் இருக்கும். எப்போவுமே என்டையர் பிளே, அந்த பிளே ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்ட் ஆகிற வரைக்கும் கண்டினியூஸாக நிறைய பிளட் ஷெட்ஸ் இருக்கும், ஃபைட் இருக்கும், வார் ரிலேட்டடாக அவங்க தீம்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ எப்போவுமே அந்த ஹீரோ வந்து ரொம்ப ட்ரமாட்டிக்கலாக அந்த கேரக்டர் நம்மளுக்கு அவ்வளோ பிடிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்டு அவ்வளோ சீன்ஸ் கொடுத்துட்டு அந்த பர்சன் இறந்து போகிற மாதிரி காமிக்கும்போது அது ஒரு பெரிய இம்பாக்டை நம்மளுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி தான் ஆடியன்ஸை எப்போவுமே ஒரு டென்ஷன்லேயே வச்சுருப்பாங்க அந்த என்டையர் பிளே ஃபுல்லாகவே. ஸோ இது வந்துட்டு ட்ராஜடி அப்படின்ற ஜானரில் வந்த ஃபர்ஸ்ட் ஒர்க். அதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்றதையும் ஒன் வேர்டுக்காக பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு ட்ராஜிக் காமெடி அப்படின்ற இந்த ஒரு ஜான்ரா, இதில் வந்து என்ன அப்படின்னா காமெடி அண்ட் ட்ராஜடி இது ரெண்டையும் பிளெண்ட் பண்ணுவாங்க. ரெண்டுமே டூ எக்ஸ்ட்ரீம். காமெடி அப்படின்றது கம்ப்ளீட்டாக நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது தான் அந்த காமெடியை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். ரொம்ப சேடாக இருக்கும்போது தான் அந்த ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் ஒன்றா பிளெண்ட் பண்ணுறாங்க. இது ஒரு டார்க் ஹியூமர், சட்டையர் அண்ட் ஐரணி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் வந்து மாரலிட்டி, சஃபரிங்ஸ் அண்ட் அப்சர்டிட்டி இந்த மாதிரியான தீம்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி எழுதுவாங்க. எந்த மாதிரியான இமோஷன்ஸை எவோக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா லாஃப்டர், டியர்ஸ், எம்பத்தி எல்லாத்தையுமே
நம்ம வந்து ட்ராஜடியில் என்ன ஃபீல் பண்ணமோ, காமெடியில் என்ன ஃபீல் பண்ணமோ 2ம் சேர்ந்து ஒரே இடத்துல வர்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுலயுமே சொசைட்டியை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி, சொசைட்டியில் இருக்கிற நிறைய விஷயத்த இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் காமெடியாகவும் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அதை ஒரு ட்ராஜடியாகவும் கொண்டு போவாங்க. ஓகேவா? ஸோ 2மே இருக்கும். ட்ராஜடியை பார்த்து அவங்களுக்கு கோவம் வர்ற மாதிரி, காமெடியை பார்த்து சிரிப்பு வர்ற மாதிரி 2 இமோஷனையுமே நம்ம ஒன்றா கொண்டு வரணும் அப்படின்றத அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 2 எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறத என்றைக்குமே சேர்க்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த பிரேக் பண்ணி, அந்த மாதிரியும் ஒரு ஜான்ரா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தாமஸ் அப்படின்றவர் வந்து த கிரையிங் ஆஃப் லாட் 49 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிளேயை வந்து எழுதியிருக்கிறாரு. இதில் வந்து இந்த ட்ராஜிக் காமெடி பிளெண்ட் ஆன மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்க மோஸ்ட்லி இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது அதுதான். இதில் ட்ராஜிக் ஈவெண்ட்ஸும் இருக்கும், அட் த சேம் டைம் காமிக்கல் எலமெண்ட்ஸும் இருக்கும். இது 2யுமே பிளெண்ட் பண்ணி எழுதியிருப்பாங்க. இதில் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் எல்லாத்துக்குமே இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.